ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஐட்டம்ஸ். தட் இஸ் அந்த ஆடிட் ஆஃப் பேங்க் இருக்குல்ல, பேங்க் ஆடிட்ல அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம இன்னும் அப்லோட் பண்ணல. ஓகேவா? அதனால தான் இன்னைக்கு இந்த செஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஆல் த எக்ஸ்பென்சஸ், ஆல் த இன்கம் பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ when it comes to பேங்க், நம்ம மத்த பிசினஸஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. They're not selling any goods, they're not selling any services. ராதர் அவங்களோட மெயினான சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் ப்ரிடாமினண்டா மெயின் சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெண்டிங் மணி, அவ்வளவுதான். இதுலயே நம்ம படிச்சோம் தெரியுமா, ஒண்ணு வந்து ஃபண்டட் லோன்ஸ், இன்னும் நான் ஃபண்டட் லோன்ஸ் படிச்சோம். ஃபண்டட் லோன்ஸ் என்னன்னா பணத்தை கொடுக்கறது, அதுக்கு வட்டி கலெக்ட் பண்றது, அது ஃபண்டட். நான் ஃபண்டட் அப்படின்னு சொல்லும் போது பணமா கொடுக்காம, ஓகேவா, மத்தபடி வேற ஏதாவது நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் ஃபண்டட் லோன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். நான் உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஒரு தடவை நான் இப்போ சொல்லிடுறேன் கன்ஃபர்மேஷனுக்காக, உங்களோட ஒரு என்ன சொல்றது, உங்களோட ஒரு ரிவிஷனுக்காக நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். லெட்டர் ஆஃப் கிரெடிட் எப்போதுமே வந்து ஒரு பேங்கர் ஒருத்தருக்கு கொடுக்குற சர்வீஸ். இந்த சர்வீஸை ஏன் பேங்க் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இந்தியான்னு ஒரு ஆள் இருக்கான், யூஎஸ்னே ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியால இருந்து இந்தியா ஒரு ப்ராடக்ட் யூஎஸ்ஏக்கு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யூஎஸ்ஏ தான் பே பேக் பண்ணணும் யாருக்கு, இந்தியால இருக்கவனுக்கு. அப்போ யூஎஸ் ஹாஸ் டு பே டு இந்தியா, ரைட்டா? இப்ப யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பொருள் வரட்டும், நான் அப்புறம் பே பண்றேன். பொருளே வரலனா நான் என்ன பண்றது அப்படின்னு யூஎஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க நான் பொருள் எப்படி அனுப்புறது, நான் பொருள் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவன் எனக்கு பணம் பே பண்ணலனா நான் என்ன பண்றது அப்படின்னு இங்க இருக்கிறவருக்கு பயம். சரியா? இப்ப இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் பயம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்தியா ஹாஸ் டு சென்ட் த ப்ராடக்ட் ஃப்ரம் இந்தியா, யூஎஸ்ஏ வந்து ஹாஸ் டு ரிசீவ் த ப்ராடக்ட் ஃப்ரம் இந்தியா. இப்ப இதெல்லாம் எடுத்தா நம்ம இந்தியா இஸ் த எக்ஸ்போர்ட்டர் அண்ட் யூஎஸ்ஏ இஸ் த இம்போர்ட்டர் இந்த இடத்துல. இப்ப பேங்க் நடுவுல ஹெல்ப்புக்கு வருவாங்க. என்ன வருவாங்கன்னா, இங்க பாருடா, யூஎஸ்ஏல இருக்கவன், உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்ததுன்னா யூஎஸ்ஏல இருக்கவங்கள ஜார்ஜ்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிறவன வந்து ராமான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ராமா ஹாஸ் டு சென்ட் டு ஜார்ஜ். இப்ப ஜார்ஜ் என்ன சொல்லுவாங்க, ஐம் ரெடி டு பே, என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, நீங்க வேணா பாத்துக்கோங்க, என் அக்கௌண்ட்ல 1,00,00,000 இருக்கு, அந்த 1,00,00,000 நான் டாலரா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், லைக் மாத்தினேன் அப்படின்னா நான் டெஃபினட்டா இந்த ஷிப்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணிடுவேன். என் அக்கௌண்ட்ல 1,00,00,000 rupees வேல்யூக்கு டாலர் என்கிட்ட இருக்கு. அப்போ என்ன கவலை, அவனை அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க இருக்கிற ராமா என்ன சொல்லுவான் அப்படின்னா, ராமாவில் சே அவனோட அக்கௌண்ட்ல 1,00,00,000 எனக்கு என்ன பிரயோஜனம், நான் பொருள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் பண்ண அனுப்பல, நான் என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஜார்ஜோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல 1,00,00,000 இருக்கா, அப்ப ஜார்ஜோட பேங்க் இருக்குல்ல, அவங்க வந்து ராமாக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவரோட பணம் என்கிட்ட 1,00,00,000 இருக்கு, அவரே நினைச்சா கூட அவரால் இது வித்ட்ரா பண்ண முடியாது, உங்க பொருள் மட்டும் கரெக்டா இங்க வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் இந்த பணத்தை நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜோட சார்பா ஜார்ஜோட பேங்க் ராமாக்கு கொடுக்குற ப்ராமிஸ். இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதே லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்றாங்கன்னா, ஜார்ஜோட பேங்க் ராமாக்கு எழுதுற கடிதம். இது ஒரு கடிதம் எழுதினீங்க அந்த மாதிரி, ஓகேவா, ஒரு கடிதம் எழுதுவாங்க. எழுதிட்டால் என்ன சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நான் அந்த ஜார்ஜோட பேங்க், நீங்க ராமா, எனக்கு தெரியும், ராமா நீங்க இவ்வளவு தூரம் பொருள் அனுப்புறீங்க, ஸோ கண்டிப்பா உங்களோட பொருள் நீங்க வந்து சேர்ந்த உடனே ஜார்ஜோட அக்கௌண்ட்ல 1,00,00,000 பணம் இருக்கு, அது அப்படியே லைக் டாலரா இருக்கு, நான் வந்து உங்களுக்கு ரூபாவை மாத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல டாலராவே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க, whatever. பட் இங்க பேங்க் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறாங்க. யாரு கிரெடிட் வர்த்தினஸ் அப்படின்னா, ஜார்ஜ் நிஜமா உத்தம புத்திரன், ஜார்ஜுக்கு நிஜமா பணம் இருக்கு, ஜார்ஜ் வந்து ஒரு கிரெடிட் வர்த்தியான பர்சன், ஜார்ஜை நீங்க நம்பலாம் அப்படின்னு ஜார்ஜுக்காக ஜார்ஜினுடைய கிரெடிட் வர்த்தினஸை பிரைஸ் பண்ணி ஒரு பேங்க் ராமாக்கு லெட்டர் எழுதும். அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் முன்னாடி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஆரம்பிச்சது. இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால எல்சி வந்து ஆன்லைன்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் ஆல் அபவுட். இப்போ இந்த மாதிரி எல்சி கிரியேட் பண்றாங்கல்ல, இதுவுமே பேங்க் வந்து பண்ணி கொடுக்குதுல அவங்களோட கிளைண்ட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸும் பண்ணி கொடுக்குறாங்க, இதுக்கும் கமிஷன் வாங்குறாங்க. இந்த மாதிரி பேங்க் வந்து பல சர்வீசஸ் பண்றாங்க அவங்களோட கிளைண்ட்டுக்கு. இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கமிஷனாவோ புரோக்கரேஜாவோ அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்டாவோ இதை பே பண்ணுவாங்க. இந்த எல்லா பேமெண்ட்டுமே பேங்க்குக்கு ஒரு இன்கம் தான், ரெவென்யூ தான். ஸோ டு மேக் திஸ் ரெவென்யூ த பேங்க் இஸ் இன்கரிங் சர்டன் காஸ்ட். ஓகேவா? காஸ்ட் வந்து ப்ரிடாமினண்டா ரெண்டா பிரியும். ஜென்ரலாவே பேங்க்குக்கு ப்ரிடாமினன்ட் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெளியில கடனா கொடுக்குறாங்களே எல்லாருக்கும் அட்வான்சஸ், அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ப்ரிடாமினண்டா ஒரு பேங்க்குக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு இருக்கக்கூடிய ப்ரிடாமினன்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அவங்க டெபாசிட் கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டெபாசிட்ல இருந்தா அட்வான்சஸே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெபாசிட் கலெக்ட் பண்றவங்களுக்கு, நீங்க சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் ஆனா அவங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, தட் இன்ட்ரெஸ்ட் த பேங்க் பேஸ் டு த டெபாசிட்டர். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பேங்க். அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் கலெக்டட் பை த பேங்க் ஃப்ரம் த borrowers
இட்ஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்டு. இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கமும் இன்ட்ரெஸ்ட் தான், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுமே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ரிடாமினன்டான எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இதை தாண்டி வேற என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் ஒரு பேங்க்குன்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். தட் இஸ் ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ், பிளஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கறதாக இருக்கட்டும். ஸோ மெஜாரிட்டி இந்த மாதிரி பிசினஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதை தாண்டி இன்கம்னு பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்டா நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அதை தாண்டி வேற என்னென்ன இன்கம் வரலாம்? இந்த மாதிரி எல்சி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் வரும், ஒரு டிடி எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு கமிஷன் வரும். அந்த மாதிரி கமிஷன் பேசிஸ்ல நிறைய வரும். ஓகேவா? இதுல நிறைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பில் கலெக்ஷன் ஒன்று இருக்கும். பில் கலெக்ஷன் என்னன்னா, இப்ப இந்தியாவில் ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டலி, ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இந்த எக்ஸ்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் ராமான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராமா வந்து நிறைய பில்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருப்பாரு. ஸ்பெயின்ல இருக்கவங்களுக்கு, இட்டாலியில இருக்கவங்களுக்கு, ரஷ்யால இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு 10 வருஷமா கண்டினியூஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பத்தின ஒரு அறிமுகமோ எல்சியோ தேவைப்படாது, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோ தேவைப்படாது. பிகாஸ் ராமாக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் ரொம்ப நாளா தெரியும். ஓகேவா? ரஷ்யால ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ரொம்ப நாளா தெரியும். வாட் எவர், ஏதோ ஒரு நேம், ரஷ்யன் நேம் ஏதோ வச்சுக்கோங்களேன். சோ அங்க ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கும் ராமாவை நல்லா தெரியும். ராமாக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புளையும் லைக் எப்படி சொல்றதா, ஒரு 10 வருஷமா இவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ இந்த இடத்துல பேங்க் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்சி கொடுக்குறேன்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் பிசினஸ் ஃபார் மோர் தென் அ டெக்கேட். சோ ஈச் ஆஃப் தெம் நோ தி அதர். ரொம்ப பர்சனலா கூட தெரியும். லைக் இவங்க எல்லாமே பர்சனலா கூட மீட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் தே ஹாவ் அ வெரி லாங் பிசினஸ் ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி இருக்கிறதுனால பேங்க் நடுவுல போய் இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். இப்ப பேங்க் நடுவுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ராமா என்ன சொல்லுவா, நான் நிறைய பில்ஸ் ரைஸ் பண்றேன். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்போர்ட் வெறும் யூரோப்க்கு மட்டும் ஒரு 10 கண்ட்ரி இருக்கு எனக்கு. 10 கண்ட்ரில ஸ்டாண்டர்டாவே எனக்கு ஒரு 100 இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 100 இம்போர்ட்டர்ஸ்க்கு நான் கண்டினியூஸா பில்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். இவங்க கிட்ட நீங்க கரெக்டா ஃபாலோ அப் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற சர்வீஸை மட்டும் பேங்க் கிட்ட கேட்பாங்க. சோ பேங்க் என்ன பண்ணும், இந்த சர்வீஸை பண்ணும். சோ ராமா ரைஸ் பண்ணியிருக்கிற எல்லா பில்ஸையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அந்த 10 கண்ட்ரில இருக்கக்கூடிய 100 இம்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அக்கௌண்ட்ல போடுறது, இந்த வேலையை மட்டும் பேங்க் பார்க்கும். இதுக்கு பேர் வந்து பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னா, ராமா ரைஸ் பண்ண பில்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, தட் இஸ் பேங்க்கு அனுப்பிச்சிருவாங்க. பேங்க் என்ன பண்ணும்னா, அந்த பில்ஸ் எல்லாத்தையும் அந்த இம்போர்ட்டர்ஸ் காமிச்சு அதை கரெக்டா கலெக்ட் பண்ணும். இந்த வேலையை மட்டும் பேங்க் பார்க்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இன்கம் ரிசீவ் பண்ணதுல பேங்க், இதெல்லாம் என்ன இன்கம் அப்படின்னு கேட்டா இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடையாது, அதர் இன்கம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பேங்க் வந்து அதர் தேன் லெண்டிங் மணி அண்ட் அதர் தேன் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் அட்வான்சஸ், அதை தவிர வேற என்னென்னமோ சர்வீஸ் பண்றாங்க. அது ரிலேட்டடா இன்கம் ஏர்ன் பண்றதுனால இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடையாது, அதர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மேஜரா ஒரு பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு ஒண்ணு இருக்கும், மத்தபடி அதர் இன்கம்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமே கூட நீங்க பாத்தீங்கன்னா, வெளியில வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கடன் கொடுத்துருப்போம்ல, அதுல வர்றதும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். சில நேரங்கள்ல நம்மகிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கும்ல, அந்த சர்ப்ளஸ் மணி நம்ம ஏதாவது ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வரும். அதுவும் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துச்சுன்னா அதுவுமே இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க ஏதாவது லோன் கொடுத்திருந்தாலோ வாங்கியிருந்தாலோ அதுல ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா வந்துச்சுன்னா அதுவும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். சோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ ரிலேட்டட், நீங்க ஏதாவது அங்க லோன் கொடுத்தீங்க, ஆர்பிஐக்கு ஏதாவது லோன் கொடுத்துருக்கீங்கனாலும், இல்ல இன்டர் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச்டிஎஃப்சில இருக்கேன், சியூபிக்கு பணம் வேணும்னா நான் இங்க இருந்து அவங்களுக்கு லெண்டிங் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இன்டர் பேங்க் லெண்டிங்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். இது இல்லாம நான் வேற ஏதாவது என்னோட சர்ப்ளஸ் ஃபண்ட் இல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுல இருந்தும் எனக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். சோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் தவிர்த்து மத்த இன்கம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு கான்செப்ட். ஓகேவா? அதுல இருந்து டெஃபினட்டாவே ஹூ வில் ரிசீவ் த மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி பேங்க் வில் ரிசீவ் அ கமிஷன். ஸோ கண்டிப்பா பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இதெல்லாம் பண்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பேங்க்குக்கு இன்கம் வரும். மற்றபடி ஏதாவது லோன் கொடுக்குறாங்கன்னா லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீ, சார்ஜ் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் லோன் அப்ளை பண்றீங்க, இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல இதுக்கு மேனேஜிங் ஃபீ இருக்கு அப்படி ஏதாவது ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல போகாது, அதெல்லாம் அதர் இன்கம்ல வந்துடும். அப்ப லோனுக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்போ மொபைல் பேங்கிங் ஃபீஸ்க்கு தே வில் கலெக்ட் சம் மணி நம்ம கிட்ட இருந்து. ஏடிஎம் கார்டு அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ, இல்ல வருஷத்துக்கு ஒரு ஏடிஎம் கார்டுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் நம்ம கிட்ட இருந்து என்னென்னலாம் கலெக்ட் பண்றாங்களோ, இன்ட்ரெஸ்டா கலெக்ட் பண்றது தவிர வேற என்ன கலெக்ட் பண்றாங்களோ எல்லாமே. பேங்க் லாக்கர்லாம் கொடுப்பாங்க நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, அந்த லாக்கருக்கு ஏதாவது ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி.
அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு பேங்க்ல அதை பார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். வேற என்ன? வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் ஐ டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்கப்புறமா ஐ ஷோ யூ த பிடிஎஃப். இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. I'll share within 5 minutes. ஓகே, தட்ஸ் ஆல். மற்றபடி வந்து நீங்க ஜென்ரலா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தாண்டி, ஓகேவா, எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ல ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு. அதர் இன்கம்ல நான் சொன்ன மாதிரி புரோக்கரேஜா வருது, கமிஷனா வருது, டிடி சார்ஜஸா வருது, லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறது, அந்த மாதிரி வர இன்கம் எல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி வேற என்ன நமக்கு இன்கம் வரும்னா, நம்ம ரொம்ப நாளா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி வச்சிருக்கோம், அது திடீர்னு அப்படியே பயங்கரமா ப்ராஃபிட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேர் இன்னைக்கு வந்து அது ஒரு 180 ருபீஸ்க்கு இருக்கு அப்படின்னா அது டெஃபினட்டா என்ன ஆகும், ஒரு 80 ருபீஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அதெல்லாம் கேபிட்டல் கெயின்ஸா வந்துடும். ஸோ அது கேபிட்டல் கெயின்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு அசெட் வாங்கி வச்சிருக்கோம்ல, இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணி வச்சிருக்கோம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டை நம்ம எதுல கன்சிடர் பண்ணுவோம், பிஎன்எல்ல தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்கி வச்சிருப்போம், ஒரு லேண்டோ பில்டிங்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகுறது வேல்யூல. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அதெல்லாம் நம்ம வந்து பிஎன்எல்ல கன்சிடர் பண்ணலாம். சரி, ஜென்ரலாவே வந்து when it comes to income நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மெஜாரிட்டியா தட் இஸ் மெஜாரிட்டிங்கிறத விட ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அதர் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. பட் ஸ்டில் தட் இஸ் நாட் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் பேங்க். ஏன்னா பேங்கோட பிரதானமான பிசினஸே லெண்டிங் அவுட் தான். அப்ப லெண்ட் பண்ற பணத்துக்கு உங்களுக்கு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வரணும். கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் அசெட். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அசெட்னு சொல்லுவோம். எதுல எல்லாம் பணம் வராது போல இருக்குன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும், அதெல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் அசெட். அதுலயும் வந்து நம்ம படிச்சிருக்கோம், கிளாசிபிகேஷன் படிச்சிருக்கோம் அது என்னன்னு. ஸோ அது வந்து என்ன ஆயிடும், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல் அசெட்ஸ் அண்ட் பேட் டெட்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வி வில் கிளாசிஃபை தி என்டையர் அட்வான்சஸ். ஸோ அட்வான்சஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்வான்சஸ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலி வென் வி டாக் அபவுட் ஓகே இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதெல்லாம் அதர் இன்கம், இதெல்லாம் இப்படி போடணும், தட் இஸ் ஆல் ஃபைன். பட் ஒரு ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஆடிட், கரெக்டா, நம்ம ஒன்றும் வந்து பேங்கோட பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு அக்கௌண்டன்டாவோ இல்ல பேங்கோட பர்ஸ்பெக்டிவ்லயோ நம்ம வந்து இதை படிக்கல. நம்ம படிக்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆடிட்டரோட பர்ஸ்பெக்டிவ். ஒரு ஆடிட்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பேங்க் ஆடிட்டர் ஒரு ஆடிட்டர் வந்து லைக் ஆடிட் பண்ணும் பொழுது அவர் மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஆடிட்டரோட மெயின் கன்சர்ன் என்ன, நம்பர் 1 டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ். ஓகேவா, டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் இப்ப இன்கம் பத்தி நம்ம ஆடிட் பண்ண எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சில அசர்ஷன்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் அசர்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிஎன்எல் ஐட்டம்ஸ்க்குன்னு சில அசர்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோமா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கரெக்டான வேல்யூக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா, அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கா, ஏதாவது விட்டு போச்சா, எதையாவது நீங்க ஒமிட் பண்ணிருக்கீங்களா, அது ஏதாவது அன்ரெக்கார்டட் இன்கம் எங்க இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு ரெக்கார்டு டிரான்சாக்ஷனுமே கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும், கரெக்டான வேல்யூல நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா, அப்ராப்ரியேட் அமௌண்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா. இன்னொன்னு நம்ம வந்து கட் ஆஃப் சொல்லுவோம் தெரியுமா, இந்த ஏப்ரல்ல இருந்து இந்த மார்ச் எண்டு இது வரைக்கும் நடந்திருக்கிற மொத்த டிரான்சாக்ஷன் உள்ள வந்துருச்சா, கட் ஆஃப். ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து பிஎன்எல்க்கு வராது, லைக் பேலன்ஸ் ஷீட் தான் வரும். ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் பேலன்ஸ் ஷீட். பட் பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்னஸ், கட் ஆஃப் ப்ரொசீஜர், ஓகேவா, கம்ப்ளீட்னஸ், கட் ஆஃப் ப்ரொசீஜர், மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா, whether it belongs to the entity, இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அசர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ ஒரு இன்கம் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்றோம்னா நம்ம என்ன ஆஸ்பெக்ட்ல செக் பண்ணுவோம், டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் த ரெக்கார்டட் இன்கம் அரூஸ் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ், நிஜமா அந்த டிரான்சாக்ஷன்ல என்ன அது உருவாச்சு, அது நம்பர் 1. நம்பர் 2 which took place within that accounting year, அந்த ரெலவென்ட் பீரியட்ல நடந்துச்சான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது whether all the transaction that has happened has been actually recorded, அப்ப கம்ப்ளீட்னஸ் வந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கரெக்டான அமௌண்ட்டுக்கு அது ரெக்கார்ட் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு ஆடிட்டரா நம்மளோட பொறுப்பு, இன்கம் ரிலேட்டட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி we have many other headings also. அந்த புக்ல நம்ம வந்து ஃபுல்லா லைன் பை லைன் போகும்போது that I will deal with you then. ஸோ ஜென்ரலா இதெல்லாம் தான் இருக்கு, ஓகேவா. அண்ட் தென் நான் உங்களுக்கு 2 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து பில்ஸ் ஃபார் கலெக்ஷன். நான் என்னன்னு சொல்லிட்டேன், ராமா வந்து பில்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி யூரோப்பியன் கிளைண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி வாங்கி பணத்தை ராமாக்கு கொடுத்துடணும், அதுல நமக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும். அதுதான் பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேலை. அதே மாதிரி பில்ஸ் பர்ச்சேஸ்டுன்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி என்ன பண்ணுவாங்க, நிறைய சப் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, எல்என்டியால எல்லா வேலையும் அவங்களாலே செய்ய முடியாது.
ஸோ எல்என்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை வாங்கிட்டு அது குட்டி குட்டி சப் ப்ராஜெக்ட்ஸாக பிரிச்சு குட்டி குட்டி கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. எல்என்டி என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாசம் கழிச்சு போஸ்ட் டேட்டட் செக்கை போட்டு அமௌண்ட் சப் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. எல்என்டி சொல்லிடுவாங்க 60 நாள் கழிச்சு நீங்க போய் இந்த செக்கை போய் பேங்க்ல பிரசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்என்டி என்ன பண்ணுவாங்க, அந்த சப் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட செக்கை கொடுத்துருவாங்க. சப் கான்ட்ராக்டர்ஸ் பாவம், அவங்க சப் கான்ட்ராக்டர்ஸ் குட்டி கான்ட்ராக்டர்ஸ்ல அவங்களால வந்து உடனே என்ன பண்ண முடியாது, பணத்தை ரெடி பண்ண முடியாது. அவங்க கிட்ட செக் இருக்கும், அது போஸ்ட் டேட்டட் செக். 60 நாள் வெயிட் பண்ணா தான் பணம் வரும். அது வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் சின்ன சின்ன பிசினஸ்மேனுக்கு வந்து லிக்விடிட்டி தான் பெரிய விஷயம். அன்னைக்கு அவங்களுக்கு பணம் வேணும், ரொட்டேஷனுக்கு அதான் பெரிய விஷயம். ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா பேங்க்குக்கு போயிட்டு அவங்களோட பேங்க்குக்கு போயிடுவாங்க. போயிட்டு அந்த செக்கை கொண்டு போய் எல்என்டியோட செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்என்டி எங்களுக்கு ஒரு செக் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஃபார் 2 crores, 2 months வெயிட் பண்ணாதான் பணம் வரும்னு சொல்றாங்க, எங்களுக்கு இமீடியட்டா வேணும், குட் யூ ப்ளீஸ் கிவ் அஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பேங்க் என்ன சொல்லுவோம், ஜென்ரலாவே வந்து எங்ககிட்ட யாராவது 2 crore rupees டெபாசிட் பண்ணா கூட நாங்க அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ப்ராபப்ளி 2 lakhs கொடுப்போம், அவ்வளவுதான் கொடுப்போம், அதுக்கு மேல வரவே வராது. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த 2 crores கூட எங்ககிட்ட கொடுக்கல, 2 crores 2 மாசம் கழிச்சு வரும். சோ அதுக்கு இப்ப எங்களுக்கு ஏதாவது பணம் வரும், பணம் கொடுங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அப்படின்னும் போது என்னால 1 crore 90 lakhs எல்லாம் கொடுக்க முடியாது. சோ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு 1 crore 90 lakhs கொடுப்பேன். இது ஓகேவா, இந்த 10 lakhs நான் டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா 2 months கழிச்சு தான் எனக்கு என்ன வரப்போகுது, 2 crores பணமே வரப்போகுதுன்னும் போது எனக்கு டெஃபினட்டா நான் இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய 2 கோடியில இருந்து நான் உங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கணும். இப்போ வந்து நல்ல விவரமா புரிஞ்சுக்கோங்க, யாராவது என்கிட்ட 2 கோடி பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் போடுறாங்கன்னா அந்த 2 கோடி என்கிட்ட இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு மாசம் மாசம் 2 lakhs வந்து வட்டி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த 2 கோடி நான் பிசினஸ்ல யூஸ் பண்ண முடியும். அவங்க டெபாசிட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த 2 கோடியில இருந்து என்ன பண்ணலாம், எவ்வளவு வேணா லோனா லெண்ட் அவுட் பண்ணலாம், எனக்கு அதுல இருந்து வருமானம் வரும். அந்த வருமானத்தை வாங்கி உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் கொடுப்பேன். இப்ப இந்த சப் கான்ட்ராக்டர் என்கிட்ட வந்து என்ன கேட்கிறாருன்னா, என்கிட்ட எல்என்டியோட செக் ஒன்று இருக்கு. இந்த செக் என்ன சொல்லுதுன்னா 2 மாசம் கழிச்சு 2 கோடி அவங்க எனக்கு தருவாங்க கண்டிப்பா. ஆனா எனக்கு இப்ப இமீடியட்டா பணம் தேவைப்படுது, பேங்க் எனக்கு 2 கோடி தா அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு சமானம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல டெபாசிட்ஸ்ல இருந்து பேங்க் நிறைய பேருக்கு லோன் கொடுக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு லோனுக்கு அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிற பணத்துல இருந்து ஒரு 1,90,00,000 எடுத்து இந்த சப்கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு 2 மாசம் வெயிட் பண்ணா சப்கான்ட்ராக்டர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி கணக்காயிடும். கரெக்டா? அப்ப இந்த சென்ஸ் இப்ப வந்து நம்ம இந்த சப்கான்ட்ராக்டர் கிட்ட கலெக்ட் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யாராவது ஒருத்தர் டெபாசிட் பண்ணா 4% கொடுப்போம், அந்த ரேட்டை இந்த சப்கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கக்கூடாது. நம்ம என்ன வாங்கணும், யாருக்காவது 2 கோடி கடனா கொடுக்குறோம் 2 மாசத்துக்குன்னா அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவீங்க? நீங்க கடனா கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட கிட்டத்தட்ட 5.5 lakhs கடன், 5.5 lakhs நீங்க வாங்குவீங்க இன்ட்ரெஸ்டா ஒரு மாசத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட அந்த 2 மாசம் அவங்க நம்மகிட்ட கடன் வாங்குறாங்க. கரெக்டா? நம்மகிட்ட இருக்க பணத்தை தானே எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறோம். நம்ம கிட்ட இருக்க பணத்தை அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துரும். இப்ப நம்மகிட்ட பணம் இருக்காது, அந்த 2 மாசத்துக்கு நம்ம கடன் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால அந்த 2 மாசத்துக்கான பணம் இன்ட்ரெஸ்ட அவங்க நமக்கு பே பண்றாங்கன்னா அது எவ்வளவு வருமோ அதை கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துடும் அவங்ககிட்ட. அப்ப அரௌண்ட் 10 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த 1 crore 90 lakhs அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா கரெக்டா 60வது நாள் அந்த செக்கை கொண்டு போய் நான் எல்என்டி கிட்ட கொடுப்பேன். எல்என்டி கிட்ட நான் கொடுத்துட்டேன், எல்என்டி எனக்கு 2 கோடி கொடுப்பாங்க. எல்என்டி 2 கோடி கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன கணக்காயிடும்னா சப்கான்ட்ராக்டர் பணத்தை திருப்பி கட்டின மாதிரி கணக்காயிடும். அதோட அந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆயிடும். ஒன்ஸ் அந்த சப்கான்ட்ராக்டர் கொடுத்த அந்த எல்என்டியோட செக் எல்என்டி கரெக்டா பே பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா எனக்கு என்ன ஆயிடும், 2 கோடி பே பண்ணிடுவாங்க. 1 crore 90 lakhs நான் லோனா கொடுத்துருக்கேன் சப்கான்ட்ராக்டருக்கு. சோ இப்ப இது என்ன ஆயிடும், மிச்சம் இருக்கிற 10 lakhs எனக்கு கமிஷன் இன்கம் மாதிரி ஆயிடும். சோ அந்த இடத்துல போய் நான் இது இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு போட மாட்டேன். ஏன்னா இது நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்காக இது கிடைக்கல. ஓகேவா? நான் ஒருத்தர்கிட்ட நான் கடனா கொடுத்துருக்கேன், அது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமா வந்துச்சு அப்படின்றது கிடையாது. நான் ஒருத்தர் கொடுத்த போஸ்ட் டேட்டட் செக்கை நம்பி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒருத்தருக்கு பணமா கொடுத்துருக்கேன். சோ திஸ் இஸ் கால்ட் as வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் as பில்ஸ் பர்ச்சேஸ்ட். யார்கிட்ட இருந்து யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா, ஒரு சப்கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து ஒரு பேங்க் அந்த பில்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. யாரோட பில்லு? எல்என்டி ரைஸ் பண்ண பில். யார்கிட்ட கொடுத்த பில்லு? சப்கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்த பில்லு. சப்கான்ட்ராக்டர் இந்த பேங்க் கிட்ட கொடுக்கும் போது சப்கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து பேங்க் அதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. அப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா பில்ஸ் பர்ச்சேஸ்டு பை த பேங்க். ஓகேவா? அந்த பில்ஸ் பர்ச்சேஸ்டு பை த பேங்க் 60 நாள் கழிச்சு எல்என்டி அதை ஃபார்மலைஸ்டா பே பண்ணும்போது அந்த பில்ஸ் பர்ச்சேஸ்டுங்கிறது நலிஃபை ஆயிடும், ஃபினிஷ் ஆயிடும். பிகாஸ் அந்த பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிட்டனால. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பில்ஸ் பர்ச்சேஸ்டு அப்படிங்கிறது பேங்க் அவங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு சர்வீஸ். இங்க பேங்கோட கிளைண்ட் யாருன்னு கேட்டா எல்என்டி கிடையாது, சப்கான்ட்ராக்டர் தான் நம்ம கிளைண்ட். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து எல்என்டியும் நம்ம கிளைண்டா இருக்கலாம், சப்கான்ட்ராக்டரும் நம்ம கிளைண்டா இருக்கலாம். ஆனா பில்ஸ் பர்ச்சேஸ்டுங்கிற டிரான்சாக்ஷன் வரும்போது அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த மட்டும்
நமக்கு யாரு கிளைண்ட்னு கேட்டா இட் இஸ் ஒன்லி த சப்கான்ட்ராக்டர் அண்ட் நாட் த எல்என்டி. நம்ம கிளைண்ட் யாரு? ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பில்ஸ் பர்ச்சேஸ். நான் பில்ல பர்ச்சேஸ் பண்றேன், சப்கான்ட்ராக்டருக்கு நான் பில்ஸை பர்ச்சேஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்படிதான் கன்சிடர் பண்ணணும். ஸோ பில்ஸ் பர்ச்சேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே காமன் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து ரெவென்யூ ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? எப்போ நம்ம வந்து நம்ம ஒருத்தருக்கு லோனை ஒரு அட்வான்ஸ் மணி ஒருத்தர் பாரோவருக்கு கொடுத்துருக்கோம்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தை எப்ப நம்ம ஒரு இன்கமா கன்சிடர் பண்ணணும், எப்ப கன்சிடர் பண்ணக்கூடாது, எப்போ ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தா கூட அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அது வந்து நமக்கு புக்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தட் ஐ வில் டெல் யூ. ஓகேவா? அது மாதிரி இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா லீஸ்ட் அசெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து யாருக்காவது ஒரு பொருளை வந்து லீஸ்க்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த லீஸ்க்கு கொடுத்த பொருளுக்கு அவங்க என்ன பண்ணணும்? லீஸ் பேமெண்ட் நமக்கு பே பண்ணணும். அந்த மாதிரி பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா the component of நான் படிக்கிறேன், இது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. the component of finance income the component of finance income on the leased asset which was accrued and credited to the income account before the asset becoming non performing. இப்போ நான் வந்து ஒரு அசெட் லீஸ் அவுட் பண்றேன், பேங்க் என்ன பண்ணுது? அசெட் லீஸ் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து என்ன வரும்? நமக்கு ஒரு லீஸ் பேமெண்ட் வரும். இந்த லீஸ் பேமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் போர்ஷனும் இருக்கும், பேபேக் போர்ஷனும் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை நம்ம வந்து எப்போ இன்கமா கன்சிடர் பண்ணுவோம்னா கரெக்டா அவன் பே பண்றான் போது கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் அவன் பே பண்ண மாட்டான் நமக்கு தோணிடுச்சுன்னா, அவன் பே பண்ணல, ஒரு 2-3 மாசம் அவன் பே பண்ணல அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 30 ஒரு 90 டேஸ்க்கு மேல அவன் பே பண்ணல, அது வந்து ஸ்டாண்டர்ட் அசெட் கிடையாது அப்படின்னும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா என்பிஏக்கு ஸ்லிப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், அவன்கிட்ட இருந்து இன்கம் வரும்னு நினைச்சு நம்ம பிஎன்எல் எது கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா கூட அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருப்போம். ஓகேவா? அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு கான்செப்ஷுவலி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டேக் அவுட் ஃபினான்ஸ் இருக்கு. இது என்னது? இது டேக் அவுட் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி பேங்க் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3-4 இயர்ஸ்க்கு. அந்த 3-4 இயர்ஸ்ல அவன் பிசினஸ் நல்லா தான் பண்றான். பட் அந்த 4th இயரோட எண்டில் அவனால பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. ஒரு இஎம்ஐ ஃபார்மேட்டா இருந்தாலும் அவனால பே பண்ண முடியல. அப்ப பேங்க் என்ன பண்ணுது? நீ நல்லா தான் பிசினஸ் பண்ற, பட் ஸ்டில் உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நீ பே பண்ணிடுவேன்னு பேங்க்கு தோணுச்சுன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அவன் எடுத்துக்க லோன் ஒரு 4 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு 8 கோடி பணத்தை லோனா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 crores இல்ல, இப்ப இந்த ஓல்டு லோனை அடைக்கிறதுக்கு இவங்க புது லோனை கொடுத்து ரெனியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெனியூவல் பண்றாங்கல்ல, புது லோனை கொடுத்து பழைய லோனை அடைச்சிட்டு ஸோ புது லோனுக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஒரு லாங்கர் பீரியட் கொடுத்து அதுக்குள்ள நீங்க கட்டி முடியுங்க, ஸோ அதுக்குள்ள நீங்க ஸ்டெபிளைஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் டேக் அவுட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி பார்ஷியல் ரெக்கவரி, ஃபுல் ரெக்கவரின்னு இருக்கு. சில நேரத்துல நீங்க என்பிஏன்னு கன்சிடரே பண்ணிடுவீங்க. அது பட் என்ன ஆயிடும்னா நீங்க எது என்பிஏன்னு கன்சிடர் பண்ணீங்களோ தட் இஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட், இனிமே அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நீங்க எந்த அசெட்டை நினைச்சீங்களோ அந்த அசெட் திடீர்னு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு நமக்கு 1 கோடி பே பேக் பண்ணணும்னா அதுல 40 லட்சம் பே பேக்கே பண்ணிடுவாங்க, நமக்கே கொடுத்துருவாங்க. ஐயோ என்னடா இது நமக்கு வரவே வராதுன்னு நினைச்சுமா நான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்? தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் ரெக்கவரி. தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் ரெக்கவரி. அதே மாதிரி வந்து you have one thing called as a memorandum account. ஓகேவா? memorandum account நான் படிக்கிறேன், ஜஸ்ட் புரியுதான்னு பாருங்க. on the account turning NPA, bank வந்து should reverse the interest already charged and not collected by debiting P&L account. அதாவது நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்துருப்போம், அவன்கிட்ட இருந்து நமக்கு என்ன வந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் ஆகணும், ஆனா அது வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நீங்க என்பிஎன் டிசைடும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து இன்கம் வரும்னு நினைச்சு உங்களால பிஎன்எல் அக்கௌண்ட்ல அக்ரூவல் பேசிஸ்ல கொண்டு போய் அதை போய் இன்கம்னு கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. அதனால உங்களோட ஆக்சுவல் பிஎன்எல்ல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க எதெல்லாம் என்பிஎன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்களோ அதுல இருந்து ஒரு இன்கம் வரும்னு நினைச்சு நீங்க டெஃபினட்டா என்ன பண்ண மாட்டீங்க? உங்க பிஎன்எல்ல அக்ரூவல் கான்செப்ட்ல அது இன்கமா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் உங்களுக்கு ஒரு ஹவு டு யூ கால் தட், உங்களுக்கு வந்து ஒரு செக் வேணும். என்ன செக் பாயிண்ட்னா நம்ம எவ்வளவு லோன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுல ஆக்சுவலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு வரல, அதுல என்பிஏ எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் எவ்வளவு, இந்த எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு தேவைங்கிறதுனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு மெமோராண்டம் அக்கௌண்ட்னு ஒன்று ஓபன் பண்ண போறீங்க. அந்த மெமோராண்டம் அக்கௌண்ட்ல என்பிஏவாக இருந்தாலும் அந்த என்பிஏல இருந்து நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னன்னு அதுல நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இது எதுக்காகனா பேங்கோட கண்ட்ரோல் பர்பஸ்க்காகவும் டேட்டா கலெக்ஷனுக்காகவும். கரெக்டா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா. அப்ப இவங்க எவ்வளவு பே பண்ணல, இந்த வருஷம் இவங்க பே பண்ணியிருந்தா நமக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கும், அது எல்லாமே டெசிஷன் மேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம டெஃபினட்டா ஒரு மெமோராண்டம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு
அதுல நம்ம என்ன பண்ணணும், என்பிஏல இருந்து வந்திருந்தால் எவ்வளவு வந்திருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம மெமராண்டம் அக்கௌண்ட்ல போடுவோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எங்கேயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுல இருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னாலும் அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டலா ஒரு ஒரு 1 lakh rupees நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா வந்திருக்கு. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு டிபென்ச்சர்ல எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு. பே பண்ணும்போது ஏப்ரல் மாசம் எண்ட்ல பே பண்ணிருக்காங்க. பே பண்ணும்போது என்ன இருக்குன்னா 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து பே பண்ணிருக்காங்க. ஏப்ரல் எண்ட்ல தான் பேமெண்ட் வந்திருக்குன்னா டோட்டல் பேமெண்ட் என்ன சொல்றாங்க, போன வருஷத்துக்குன்னு எவ்வளவு இருக்கோ அது போன வருஷத்துல பிரிச்சு விட்டுருங்க. புரோக்கன் இன்ட்ரெஸ்டா வரும். டோட்டலா 1 lakh வரும். அந்த 1 lakhல 30% தான் இந்த வருஷத்தை சார்ந்ததா இருக்கும். ஒரு 70% போன வருஷத்து ரிலேட்டடா இருக்கும். அப்போ போன வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ போன வருஷத்துல ஆட் பண்ணுங்க. இந்த வருஷத்தோடது என்னவோ அந்த 30% மட்டும் இந்த வருஷத்துல ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி எதை எங்க ஸ்ப்ளிட் பண்ணணும், அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சில நேரத்துல நம்ம வந்து ஒரு டிபென்ச்சர் ₹100 வாங்கியிருப்போம், அது ஒரு ₹180 கூட வித்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம P&L கொண்டு போய் ப்ராஃபிட்டா காமிக்கணும். ஸோ அதெல்லாம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது வந்து இது வந்து வாட் எவர் ஐ ஹவ் ஸ்போக் டு யூ டில் நவ் இட் இஸ் ஆல் அபவுட் இன்கம் ரிலேட்டட். எல்லாமே இன்கம் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கிறது. இதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்கம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் நமக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப காமன். 3 ஹெட்டிங் தான். ஒன்னு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், அதான் நமக்கு மேஜரான எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ஒரு பேங்க்கை ரன் பண்ணணும்னா அங்க வேலை செய்யற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும் அந்த மாதிரி. அதை தாண்டி பேங்க் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரோ, ஒரு இபி பில் கட்டுறதோ, ரெண்ட் கட்டுறதோ, அந்த மாதிரி நார்மலான எக்ஸ்பெண்டிச்சர் என்னவோ தான். இது 3 கேட்டகரி தான். ஸோ நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்பர் 2 வந்து உங்களுக்கு சேலரி, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி, அப்புறம் அதர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், இது 3 தான். அதை தாண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், அப்புறம் ஆர்பிஐக்கு நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆர்பிஐ. ஆர்பிஐ கிட்ட நம்ம ஏதாவது லோன் ரிசீவ் பண்ணியிருப்போம், ஓகேவா, அதுக்காக நம்ம பே பண்ண வேண்டிய, தட் இஸ் பேங்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களை நீங்களே பேங்கா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், நம்பர் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ லோன்ஸ். அப்புறம் சப்போஸ் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீங்க வந்து சியூபி கிட்ட இருந்து நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ தட் வில் கம் அண்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்டர் பேங்க் லோன். இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ல வரும். மற்றபடி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. இப்போ நீங்க ஐசிஐசிஐ பேங்க்குலாம் சென்னை ஃபுல்லா பெரிய பெரிய போர்டு ஹோர்டிங்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா சமந்தா ரூத் பிரபு தான் ஒரு அம்பாசிடர் மாதிரி இருந்துட்டு ஃபுல்லா ஐசிஐசிஐ ஃபுல்லா ஆடுக்கு வராங்க. இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிளக்ஸ் போர்டு வைக்கிறது, பெரிய பெரிய யூனோ மார்க்கெட்டிங் பண்றது, இதுக்கெல்லாம் செலவாகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் சேலரி ஃபார் த எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வேற ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் நார்மலா இபி பில்லு, ரெண்ட், அந்த மாதிரி நார்மல் ரெண்ட், டாக்ஸ் பே பண்றது. ஸோ ரெண்ட், டாக்ஸ், லைட்டிங், பிரிண்டிங், ஸ்டேஷனரி, அந்த மாதிரி நார்மல். அப்புறம் உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட் இருந்துச்சுன்னா அதுல இருக்க டெப்ரிசியேஷன், இது எல்லாமே. அப்புறம் உங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் பே பண்றீங்களோ அது. உங்க பேங்க்குக்கு ஆடிட் பண்ண வர ஆடிட்டருக்கு நீங்க பே பண்றது, லீகல் ஃபீஸ், போஸ்டேஜ், டெலிகிராம் ஃபீ, அதுக்கப்புறம் வேற என்ன ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், எல்லாமே வில் கம் அண்டர் அதர் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், சிலதெல்லாம் வந்து ஆக்சுவலா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்க மாட்டோம், பட் ஃபியூச்சர்ல இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அதுக்காக நீ என்ன பண்ணுவீங்க, உங்க ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பாதி எடுத்து வைப்பீங்க. தட் இஸ் கால்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் இது கண்டிப்பா என்பிஏ தான் ஆக போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்காக ஒரு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், அந்த மாதிரி இதை எடுத்து வைப்பீங்க. தட் இஸ் கால்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இன்கம்ல அப்படி வராது இல்ல. இன்கம் வரும்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம், வரலன்னா அதை அவ்வளவுதான் விட்டுருவோம், கன்சிடரே பண்ண மாட்டோம். கண்டின்ஜென்ட் இன்கம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபவுண்டேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க, அக்கௌண்டிங்கை நம்ம பண்ணும்போது ப்ரூடன்ஸ் கான்செப்ட் வச்சு பண்ணுவோம், ஓகேவா. கன்சிடர் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பட் நாட் தி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கண்டிப்பா 100% வரும், ரேஷனாலிட்டியோட கன்சிடர் பண்ணுங்க. வருமா வராதான் டவுட் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. பட் எக்ஸ்பென்சஸ் இட் இஸ் ஹேப்பனிங், பட் இட் மைட் ஹேப்பன், லாசஸ் மைட் ஹேப்பன்னா கூட அதை கன்சிடர் பண்ணணும். இது ப்ரூடன்ஸ் கான்செப்ட். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து இதுல கம்ப்ளீட்டா நம்ம வந்து புரிஞ்சுக்க போறது எல்லாமே அதுதான். அதே மாதிரி நம்ம வந்து எப்படி ஒரு இன்கம்க்கு நம்ம எப்படி ஒரு ஆடிட் அப்ரோச் வச்சிருந்தோமோ அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருக்கும் அதே ஆடிட் அப்ரோச் தான். என்ன ஆடிட் அப்ரோச்? டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் that the expenses incurred has been actually incurred, whether all the expenditure has been brought under the radar. வேற என்ன, எவ்வளவு குவாண்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பண்ணிருக்காங்க, அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டா அந்த கட் ஆஃப் டைம்குள்ள நடந்திருக்கா, இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் விஷயத்துல நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆடிட் அப்ரோச் when it comes to எக்ஸ்பெண்டிச்சர்னா இது எல்லாமே அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் தான். என்கிட்ட எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேன்,
அப்ப நான் எந்தெந்த டெபாசிட்டருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன், கரெக்டா பே பண்ணியிருக்கேனா, இல்ல யாராவது எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அதிகமான டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேனா, என்ன ஏது, எஃப்டிக்கு எவ்வளோ டெபாசிட், லைக் எஃப்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரெக்கரிங் டெபாசிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளோ, கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்ன ஏது, இதெல்லாம் எப்படி இருக்கு வருது கலெக்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கரெக்ட்டா பார்க்கணும். எவ்வளோ டெபாசிட் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கு, அதுக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன், ஏதா மெட்டீரியல் டிஃபரன்சஸ் என்ன இருக்கு, என்ன ஏதுன்றத பத்தி பார்க்கணும். அப்புறம் எல்லாமே அந்த பேங்க் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அந்த பேங்க்குக்குன்னு சில இன்டர்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதுபடி பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்க்கு இவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதன்படி அந்த ஆர்பிஐ டைரக்டிவ்ஸ் படி எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா பேங்க் அப்படின்னு பார்க்க வேண்டிய பொறுப்பும் ஒரு ஆடிட்டருக்கு டெஃபினட்டா இருக்கும். இத தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரலா தே வில் கிளாசிஃபை இன்கம்னா இப்படிதான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதர் இன்கம்னு இருக்கும். அதே மாரி எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதர் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும் அப்படின்னு பிரிப்பாங்க. இது மட்டும் தான் நமக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளதான். இத தாண்டி நம்ம லைன் பை லைன் தான் போறோம். ஸோ லைன் பை லைன் போறது இப்ப அடுத்து நான் செகண்ட் செஷன்ல உங்களுக்கு நான் டீல் பண்ண போறேன். இப்ப நான் சொன்னத வச்சு நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு 5, 10 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் இத வந்து அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாட் எவர் ஐ ஹேவ் டோல்ட் யூ நோ பில்ஸ் ஃபார் கலெக்ஷன், இல்ல பில்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதோ, இது எல்லாமே லைக் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சின்னு சொல்லுவோம். லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது எல்லாத்தோட கான்செப்ட்ஸையும் நீங்க நல்லா உள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, செகண்ட் செஷன்ல வரது எல்லாமே லைன் பை லைன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இது கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே தானா?